வெளி சூழ்நிலைகள் உங்களை ஊக்கப்படுத்தி உங்களுக்கு வழிகாட்ட முடியும். ஆனால் உங்களை உணர்வது எப்போதும் உள்ளிருந்துதான் நிகழ வேண்டும். இப்போ இந்த மாதிரி அடிப்படையான கேள்வி நமக்கு வந்துருச்சுன்னா நாம் எங்கே பார்க்கணும்? நமக்குள்ளதான். இப்போ நான் என்ன கேட்டிங்கன்னா நான் ஏதோ ஒன்று சொல்லுவேன். உங்கள் அனுபவத்தில் அது வர்றவருக்கு சும்மா அது ஒரு கட்டு தானே. கட்டுக்காததான். நான் கதை சொன்னால் உங்களுக்கு கதை பிடிச்சா நம்புவீங்க, ஆமாம், பிடிக்கலன்னா நம்ப மாட்டீங்க. ஆனால் உண்மைன்றது உங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் தேவையில்லை. உண்மை தான். உங்களுக்கு பிடிச்சாலும் உண்மை தான், உங்களுக்கு பிடிக்கலனாலும் உண்மை தான். அதனால் உண்மை புரிஞ்சுக்கணுன்னா கதை எதிர்பார்க்கக்கூடாது. இப்போது இந்த ஒரு எதிர்பார்ப்புனால தான் மனிதனு உண்மை உணருதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இங்கே இருக்கிற உண்மை உணர்றதுக்கு என்ன பிரச்சனை? நான் யார், என் தன்மை என்னன்னு உணர்றதுக்கு இங்கே தானே இருக்குது. உணர்றதுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு உணர முடியலன்னா நாம் உணரணுன்ற ஆர்வம் அதிகப்படுத்தாமே நாம் முடிவுக்கு வரணுன்ற ஆர்வம். நமக்கு முடிவுக்கு வரணும்னு ஆர்வம் எப்போ வந்துருச்சோ நீங்கள் என்ன வந்து கேட்குறீங்க, நான் யார், நான் சொல்கிறேன் நீங்கள் கடவுள்னு சொல்கிறேன். நல்லாவே இருக்கும் 2 நாள். திருப்பி வெளியே போன வாழ்க்கையில் பிரச்சனை வந்து திருப்பி கேள்வி வருது, இது என்ன கடவுள்னு சொன்னாங்களே இப்போ திருப்பி இப்படி ஆயிடுச்சு எனக்கு. நீ இல்லை நீ பிசாசின்னு சொல்கிறேன் நான். அது நல்லாவே இருக்கும் கொஞ்ச நாள். ஆனால் உங்களுக்கு மேலே இன்னொரு பெரிய பிசாசி பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க தானே வாழ்க்கையில். அவர் பார்த்துட்டிங்கன்னா திருப்பி இது கரைஞ்சு போய்டும், இது என்னன்னு திருப்பி கேள்வி வருது. இதனால இன்னொருத்தர் சொல்கிற கதைனால இது முடிவுக்கு வராது. இந்த உயிர் அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா உள்நோக்கி பார்க்கணும். எதுக்கு உள்நோக்கி பார்க்க முடியலன்னா உங்களுக்கு நீங்கள் பிழைப்பு தன்மையிலேயே இருக்கிறீங்க. பிழைப்பு தன்மையிலேயே இருக்குது. நீங்கள் உங்கள் தொழிலுக்கு போனாலும் படிப்புக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் பிழைப்பு தான் தேடிருக்கு. பிழைப்பு அடிப்படையாக பிழைப்புன்றது உடல்நிலையில் இருக்குது, மனநிலையில் இருக்குது, உணர்வு நிலையில் இருக்குது, சமூக நிலையில் இருக்குது, பொருளாதார நிலையில் இருக்குது, பலவிதமான பிழைப்பு. சர்வைவல் சொல்கிறேன். ஆமாம், சர்வைவலில் தான் இருக்குது எல்லாம். எப்போ இந்த பிழைப்புலேயே இருக்குதோ இப்போ நமக்கு வெறும் ஐப்புலங்கள் மட்டும்தான் செயல்படும். இந்த ஐப்புலங்கள் வெளியே நோக்கி தான் இருக்க முடியும், இது உள்நோக்கி போக முடியாது. நீங்கள் இப்போ வெளியே இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும், ஆனால் இதே கண் வச்சு உள்ளே பார்த்துக்க முடியுமா? முடியாது. இப்போ நான் சும்மா அப்படி பண்ண உங்களுக்கு சத்தம் கேட்குது, உடலில் இவ்வளோ செயல் நடக்குது, சத்தம் கேட்குதா? கேட்கல. ஒரு எறும்பு இதில் நடந்து போனாலும் உங்களுக்கு புரியுது, இவ்வளோ ரத்தம் உள்ள ஓடுது, புரியுதா? புரியல. ஏன்னாத்துக்குன்னா இந்த ஐப்புலங்கள் வெளிநோக்கி இருக்குது, இது உள்நோக்கி போக முடியாது. பிழைப்பு மட்டும் நம்ம வாழ்க்கையில் நோக்கமாக இருக்கிறப்போ ஐப்புலங்கள் போதும் நமக்கு. இந்த ஐப்புலங்கள் சரியாக செயல்பட்டால், சரியான விதத்தில் செயல்பட்டால் நாம் பிழைப்பு பூரைச்சிக்கலாம். ஆனால் பிழைப்பு தாண்டி இன்னொரு நோக்கம் வந்தப்போ இந்த ஐப்புலங்கள் நமக்கு பத்தாது. சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது, உங்களோடும் பகிர விரும்பினேன்.